பாக்கம் லொகேஷன்ல எக்ஸாக்ட்டா இந்த ப்ராப்பர்ட்டி எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா மெயின் ரோட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு லொகேட் ஆயிருக்கு. இன்னும் நான் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருகம்பாக்கம் அர்ஜுன் கார்டன் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்ட்டா அர்ஜுன் கார்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்குங்க. நம்மளுக்கு 6 வீடா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 3 வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ 3 வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. டோட்டல் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. எலிவேஷன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வரைக்கும் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கேட்லாம் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கேட்டாவே இருக்கு. ஃபுல்லா நம்மளுக்கு அந்த எஸ்எஸ்ல கொடுத்து அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்யூவி கார் 2 எக்ஸ்யூவி காரை நீங்க தாராளமா உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளவு பெரிய கார் பார்க்கிங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 17க்கு 16ல நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயரான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே மேல பாருங்க, ஃபால் சீலிங்கான ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அது மாதிரி இன்னும் இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸ் பண்ற நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டீரியர் ஒர்க்ல. ஸோ அது மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் உங்களோட சாய்ஸ்ல பில்டரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு காஷா கிராண்டோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஏரியா வரும்போது இந்த ஏரியா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லைவாவே பார்த்துக்க முடியுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி. இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் இருக்கோம், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிருகம்பாக்கம் லொகேஷன் தான். எக்ஸாக்டாக பார்த்தா கிருகம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு 3 BHK நியூ டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒருத்தராயிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்களா? சரிங்க, கிருகம்பாக்கம் லொகேஷனில் எக்ஸாக்டாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் நம்மளுக்கு லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் நான் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருகம்பாக்கம் அர்ஜுன் கார்டன் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டாக அர்ஜுன் கார்டன்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 வீடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 3 வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ 3 வீடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. டோட்டல் நம்மளுக்கு 6 யூனிட் வருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டீரியர் ஒர்க்கோட தான் நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு புக் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு கிரகப்பிரவேசமே நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வீடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. ஸோ ரோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ளேவர் பிளாக் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலேயே நீங்கள் ஒரு கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். உள்ள 2 கார் ஸ்டாப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் எல்லாமே. ஸோ எலிவேஷன்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 95% வரைக்கும் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து நியர்பை பார்த்தா உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குது. நான் அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கீழே தரேன், நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ நார்த் ஃபேசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு அவைலபிளாக இருக்குது. ஈஸ்ட் ஃபேசிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வீடு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்கோட இந்த வீடு பார்க்குறீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1050 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2000 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1126 1126 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2000 பில்டப் ஏரியா வருங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளவே பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தா இப்போ தான் நம்மளுக்கு ரேம்ப் எல்லாமே போட்டிருக்காங்க. அதை பார்த்து கேட்லாம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய கேட்டாகவே இருக்குது. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த எஸ்எஸ்ல கொடுத்து அந்த வுட் அண்ட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்யூவி கார் 2 எக்ஸ்யூவி காரை நீங்கள் தாராளமாக உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங்கை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங்கோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19/16 19க்கு 16ல நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங்காகவே கொடுத்துருக்காங்க. சம்ப் சேஃப்டி டேங்க் எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. போரோட வித்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 250 ஃபீட் 250 அடி உங்களுக்கு போர் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே ரெட் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் தாங்க இது. ஸோ நம்ம சஸ்கல் சொந்தங்கள் யாரும் இந்த குன்றத்தூர் கிருகம்பாக்கம் லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. பார்த்தா அந்த கிரானைட் ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்க. எல்லாமே நம்மளுக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். வால் ஷேரிங் ப்ராப்பர்ட்டி இது கிடையாது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டி கேட் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தீக் ஃபினிஷிங் வந்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஸ்டெப் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக அந்த கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அப்படியே உள்ள வாங்க போயிடலாம். உள்ள என்ட்ரானே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17/16ங்க 17க்கு 16ல நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்கொயரான ஹால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த வெர்டிவேட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு பாருங்களேன். ஸோ இந்த சைடு பார்த்தா நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் வீடியோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த ஓப்பன் டைப்ல தான் இருக்கு. எல்லாமே நம்மளுக்கு UPVC வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த சைடும் பாருங்களேன்.
இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 அடி நம்மளுக்கு செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் பாருங்க, இங்க ஒரு விண்டோ இருக்கு, இங்க ஒரு விண்டோ இருக்கு. உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே மேலே பாருங்க, ஃபால் சீலிங்கான ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஃபால் சீலிங் ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த லைட் தான் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணல, இன்னும் அந்த லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மாதிரி இன்னும் இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணலங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கஸ்டமைஸ் பண்ற நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்டீரியர் ஒர்க்ல. ஸோ அது மாதிரி இன்டீரியர் ஒர்க்லாம் உங்களோட சாய்ஸ்ல பில்டரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே இங்க பாருங்க, இங்க வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் வந்துருங்க. ஸ்டெப்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய டிவி யூனிட்டா நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 55 இன்ச்ல இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100 இன்ச் டிவி வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த இன்டீரியர் அந்த டிவி யூனிட் எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்தா இதுக்கு நம்மளுக்கு கிச்சனுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க 8x10 8க்கு 10ல இந்த கிச்சன் சைஸ் நம்மளுக்கு வந்துருங்க. இந்த கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% உங்களுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணிருக்காங்க. நீங்க சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இந்த சைட் பாருங்களேன், ஃபுல்லாவே நம்மளுக்கு அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க யூபிவிசில. இங்க ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துடும். மேலே நம்மளுக்கு லேஃப்ட் எல்லாமே வந்துடும். மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடுலர் கிச்சன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பார்த்தா பட்டாக்கூட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா 1126. சரிங்களா? 1126 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி. பில்டப் ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தா 2000 பில்டப்ல ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 9க்கு 14 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயே மேல பாருங்க, எல்லா பெட்ரூம்லயும் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான செட்டப் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குங்க. அதுவும் ஒரு ஏசி பாயிண்ட்டும் வந்துடும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. எங்க ஒரு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ வந்துருங்க யூபிவிசில. ஸோ அந்த சைடும் பாருங்க ஒரு 2 செட் பேக் இருக்கு. அதாங்க நம்மளுக்கு நீங்க அந்த ரோட் பாக்குறீங்களா, நம்ம கிருகம்பாக்கம் மெயின் ரோட்ல இருந்து உள்ள போற ரோட் நம்ம சைட்டு தாண்டி தான் உங்களுக்கு காஷா கிராண்டோட அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ஏரியா வரும்போது இந்த ஏரியா இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல என்ன ஒரு டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க லைவாவே பாத்துக்க முடியுங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு அட்டாச் சிஸ்டம்ங்க. இது அட்டாச் சிஸ்டம் நம்மளுக்கு வரும். அப் டு பாருங்க நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட் டேப் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே பார்த்துறோம். அது மாதிரி சிஎம்டி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் அப் டு 85% வரைக்கும் எல்லா மேஜர் பேங்க்லயும் இவங்களே உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஹாலா இருக்கு பாருங்க. எப்பவுமே நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நம்ம கிட்ட என்கிட்ட கேட்கறது அரி எனக்கு ஹால் ஸ்கொயரா இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயரான ஹாலுங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு இருக்கு. அந்த டைல்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அங்கங்க அந்த பார்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிற ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அங்கே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி டார்க் ரெட் கலரில் அந்த கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க மேலே போயிடலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் எல்லாமே வந்துடும். அப்படியே இங்கே பாருங்க மேலே வந்தோடனே பார்த்தா ஒரு பெரிய லான்ச் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த லான்ச்சோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11/13 11க்கு 13ல நல்ல ஒரு பெரிய லான்ச்சா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க எங்கேயும் ஒரு சோஃபா போட்டுக்கலாங்க. இந்த சைடும் பாருங்களேன், இங்க பாருங்க இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குங்க. கீழே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஹாலில் அதே மாதிரி இங்க ஒரு விண்டோ இருக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ இருக்கு, இங்க ஒரு விண்டோ இருக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்படியே வந்தீங்கன்னா நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாங்க. இந்த பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இது நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வரும். சரிங்களா? இந்த பெட்ரூம் ஒரு டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டாகோட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17/13ங்க 17க்கு 13ல இந்த பெட்ரூமோட சைஸ் மட்டும் பாருங்க, அவ்வளோ பெரிய பெட்ரூமா இருக்கு. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமா ரோட் ஃபேசிங் பார்த்தாம நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே பாருங்க நியூ மாடல்ல நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் அந்த பெயிண்டிங் ஒர்க் பண்ணிட்டு இன்னும் அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஒரு 3 விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க யூபிவிசியில். அப்படியே ஆப்போசிட் சைட் பாருங்க நம்மளுக்கு லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே வந்துருங்க. என்னடா கபோர்ட் எங்கன்னு நீங்க கேட்காதீங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஒரு 2 இன்ச் ஹைட் தூக்கிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க்ல இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதுல நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாமே வந்துருங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸோ எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் வருங்க.
இந்த பாத்ரூம்லயும் பாருங்க, இந்த பாத்ரூம்லயும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு நியூ மாடல் டைல் தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அப் டு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வெஸ்டர்ன் வேணும் அப்படின்னாலும் வெஸ்டர்ன் டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்தியன் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ வந்து புக் பண்ணும்போது கஸ்டமைஸ் ஒர்க்கும் நீங்க பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு பால்கனி வருங்க. இந்த பால்கனியோட டோர்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்துருக்காங்க, எல்லாமே அந்த ஸ்லைடிங் டோர் வரும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு சன்லைட்லாம் டேரக்டாகவே உள்ள வருங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 10/4ங்க, 10க்கு நாளில் நல்ல ஒரு பெரிய பால்கனியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊஞ்சல் போடுற மாதிரி அதுக்கான செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்துடுங்க. ஸோ கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த கிளாஸ் ஃபினிஷிங் வந்துடும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்க வீடு பாருங்களேன், நாளை தான் கிரக பேசும் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் எல்லாமே நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. நார்த் ஃபேசிங்கில் 2 வீடு இருக்கு, ஈஸ்ட் ஃபேசிங்கில் நம்மளுக்கு 3 வீடு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ அப்படியே இங்கேருந்து இன்னொரு வாட்டி பாருங்க எவ்வளோ பெரிய பெட்ரூமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நம்ம 3rd பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஹாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குங்க. இது நம்மளுக்கு லாஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17/10ங்க, 17க்கு 10ல் இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. மேலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூம்லையும் இந்த வீடு ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால்ஸிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பாட்டட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். இந்த டைமில் வாங்க, ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அது உங்களோட சாய்ஸ் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா யூபிவிசியில் ஒரு விண்டோ நம்மளுக்கு வந்துருங்க. இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடிக்கு செட் பேக் இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம்ங்க, 3 பெட்ரூம் 3 டாய்லெட் உள்ள ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தாங்க இது. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பாருங்க அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 3 ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மாடலில் நம்மளுக்கு அந்த பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க நம்ம டெரஸ் பார்த்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும், ஹரி எனக்கு இந்த லொகேஷனில் இந்த பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பா உங்க வீடை தேடியதுல நாங்க சேர்க்கிறோங்க. ஸோ அப்படியே வாங்க நம்ம டெரஸ் பார்த்துடலாம். இங்க இருந்து இந்த வியூ பாருங்களேன், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு பங்களா டைப் வீட்டில் எப்படிங்க இருக்கும், ஸோ அது மாதிரி இங்கேருந்து பார்க்க அந்த வியூ நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாக கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த கூலிங் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிருக்கம்பாக்கம் லொகேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிக்குங்க. ஸோ நியர்பை இருக்க லொகேஷன்லாம் நீங்களே லைவாக பாருங்க, ஃபுல்லாகவே காட்டுங்களேன். எவ்வளோ அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ வீடு இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு எல்லாமே இருக்குது. எல்லா கடைகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ரோட்டே இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரோட் பார்க்குறீங்களா, அந்த ரோட்டில் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்லேருந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் மெயின் ரோட் போகணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்டில் வரும்போது நீங்கள் லைவாகவே பார்க்க முடியுங்க. ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2500 2500 லிட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி வந்துருங்க. நல்ல ஒரு பெரிய டெரஸாகவே நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆப்போசிட் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 ஃப்ளோர் இருக்குது, எழுப்பி வீடே கட்டிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னா ஃபியூச்சரில் நீங்கள் மேலேயும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்க, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்களா? ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம் வாங்க. என்னங்க ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பார்த்துட்டீங்களா? கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எக்ஸாக்டாக கிருகம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் அர்ஜுன் கார்டன்லேருந்து ஒரு 500 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கூட நம்மளுக்கு 6 யூனிட் வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு அவைலபிள் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 5 யூனிட் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ 2 நார்த் ஃபேசிங் வீடு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு, 3 ஈஸ்ட் ஃபேசிங் நம்மளுக்கு வீடு அவைலபிளாக இருக்குங்க. ஈஸ்ட் ஃபேசிங்கோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1126 1126 உங்களுக்கு லேண்ட் ஏரியா வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 பில்டப் ஏரியா வரும். இந்த ஈஸ்ட் ஃபேசிங்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாக உங்களுக்கு இன்டீரியர் உங்களுக்கு டிவி யூனிட்ல இருந்து மாடல் கிச்சன்ல இருந்து 3 பெட்ரூம் லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாமே வந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிக்கு ஓனோட ஆஸ்கிங் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,60 lakhs 1,60,00,000 நம்மளுக்கு பிரைஸ் போட் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து பிரைஸ் நெகோசியேஷன் சொல்லிருக்காங்க. சோ அப்படியே நம்ம நார்த் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா 1050 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு லேண்ட் ஏரியா வருங்க. நார்த் ஃபேசிங் லேண்ட் வந்து வெஸ்ட் ஃபேசிங் வரும். ஆனா மெயின் வாசப்படி நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் வரும். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 2000 உங்களுக்கு பில்டப் ஏரியா வரும். நார்த் ஃபேசிங்கோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1,55 lakhs 1,55,00,000 நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பிரைஸ் நெகோசியேஷன் பண்ணி தருவாங்க. ஸோ அடிஷனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அது வருங்க. ஸோ உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா டேட்டா பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள் ஒருத்தர் ஆயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.